வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்மளோட பயணமானது அதிக உயிர்களை காவு வாங்கிய பிசாசு சாலைன்னு சொல்லக்கூடிய மிகவும் ஆபத்தான ஒரு சாலையில் தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த சாலையில் பயணம் பண்ணுறதுக்கு பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிக கட்டுப்பாடுகளுடன் மட்டும்தான் இந்த சாலையில் நம்மளால் பயணம் பண்ண முடியும். மிக மிக ஆபத்தான ஒரு சாலையாக தமிழ்நாடு முழுக்க இந்த சாலையோட பெயரை கேட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கதிகலங்கும். மொத்தமாக 36 கொண்டை ஊசி வளைவுகளும் ஒரு கொண்டை ஊசி வளைவுகளையும் கடக்கிறப்பையும் நமக்கு மரண பீதியை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான சாலையில் தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்குது. வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம். நான் உங்கள் நவீன். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம ஊட்டியில் இருக்கோங்க. இங்கேருந்து தான் நம்மளோட பயணமானது இன்றைக்கி இருக்க போகுதுங்க. நம்ம போகக்கூடிய பாதைன்றது ரொம்பவே அதிக கட்டுப்பாடுகளுடைய ஒரு பாதையில் தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த பாதையில் போகிறதுக்கு பொதுமக்களுக்கு நிறைய தடை இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு பிசாசு சாலையில் தான் இன்றைக்கி நம்ம பயணமானது இருக்க போகுதுங்க. பஸ்ஸு வந்துருச்சு, எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். வாங்க முதல்ல ஏறி இடத்த பிடிச்சிருவோம். நம்ம பேருந்து சரியாக 1:15 மணிக்கெலாம் எடுத்துட்டாங்கங்க. நம்ம போகக்கூடிய பாதைன்றது ஊட்டியிலிருந்து மாயாறு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. நம்ம பயணம் பண்ண போகக்கூடிய சாலைன்றது தான் ரொம்பவே முக்கியமான சாலை. கல்லட்டி சாலை வழியாக இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். ரொம்ப 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 ஆபத்தான ஒரு சாலையில் நிறைய பேருக்கு அனுமதின்றது கிடையாதுங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. இது என்னன்றது நான் போக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். நம்ம போகக்கூடிய சாலை ஊட்டியிலிருந்து கூடலூர் வழியாக உங்களுக்கு மைசூர் போகிற சாலையில் தான் போவோம். அது வரைக்கும் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வாகனங்களுக்கும் அனுமதி தருவாங்க. ஆனால் நம்ம பேருந்தானது தலக்குந்தாலேருந்து உங்களுக்கு கல்லட்டி சாலையில் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த வாகனங்களுக்கும் உங்களுக்கு அனுமதின்றது இருக்காதுங்க. நம்ம இப்போது தலக்குந்தா வந்துட்டோங்க. இதிலேருந்து உங்களுக்கு கல்லட்டி வழியாக நம்ம இப்போ மசனகுடி இறங்க போகிறோம். இதுதான் ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு இடங்க. பல ஆபத்துகளும் ஏகப்பட்ட விபத்துகளும் ஏற்பட்ட ஒரு மோசமான பேய் சாலையில் தான் இப்போ நம்ம பயணமானது ஆரம்பிக்க போகுதுங்க. இதுக்கப்புறம் இருக்கிற பயணன்றது தான் ரொம்பவே ஆபத்தான பயணங்க. ஊட்டியிலிருந்து உங்களுக்கு மசனகுடி போகிறதுக்கு இந்த சாலை வழியாக நீங்கள் கல்லட்டி வழியாக போகிறப்போ 35 கிலோமீட்டர்லேயே போயிடலாம். ஆனால் எல்லா வாகனங்களையும் உங்களுக்கு கூடலூர் வழியாக தான் அனுமதிப்பாங்க. கூடலூர் வழியாக அனுமதிக்கிறப்போ 65 கிலோமீட்டர் வரைக்கும் ஆகுங்க. இது வழியாக நம்ம போகிறப்போ 1 மணி நேரத்துலேயே நம்மளால் மசனகுடியை போய் அடைஞ்சிட முடியும். ஆனால் அந்த வழியாக நம்ம போனோம் அப்படின்னா 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுங்க. இந்த சாலையில் உங்களுக்கு இறங்குவதற்கு மட்டும்தாங்க அனுமதி கிடையாது. அதே நேரம் உங்களால் இந்த சாலையில் ஏறி வர முடியுங்க. மசனக்குடியிலேருந்து ஊட்டிக்கு உங்களால் ஏறுறதுக்கு அனுமதி தருவாங்க. ஊட்டியிலேருந்து உங்களுக்கு மசனக்குடிக்கு இறங்குவதற்கு பார்த்திங்கன்னா கல்லட்டி வழியாக அனுமதி கொடுக்க மாட்டாங்க. பொது போக்குவரத்தான பேருந்துகளுக்கு மட்டும்தாங்க அனுமதி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் அதுக்கு உங்களுக்கு அனுமதி தருவாங்கங்க. இது மாதிரி ரொம்ப அதிக கட்டுப்பாடுகளோடு தான் இந்த சாலையில் நம்மளால் பயணிக்க முடியுங்க.
இப்போ நம்ம தலக்குந்தாலேருந்து கல்லட்டி வரைக்கும் இப்போ பயணிச்சிட்ருக்கோங்க. இப்பயே நம்மளால் பார்க்க முடியுது அதிக கொண்டை ஊசி வலைகள் வந்துட்டு. இதுக்கப்புறம் கல்லட்டிலேருந்து இருக்கக்கூடிய சாலைன்றது மிக மிக ஆபத்தான சாலைங்க. அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு கல்லட்டி போனதுக்கப்புறம் சொல்கிறேன். அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அது ஏன் ஆபத்தானதுன்னு. நம்ம பயணிக்கக்கூடிய ஊட்டியிலேருந்து மாயாறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தமாக 35 கிலோமீட்டருக்கு. நம்ம பயணம் பண்ணுறப்போ உங்களால் பார்த்துருக்க முடியும், அதிகமான வாகனங்கள் பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்துட்டுருக்குங்க. ஏறுறதுக்கு அனுமதி இருக்கிறதுனாலேயே இந்த இடத்துல அதிகமான வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டுருக்காங்க. ஒரு வாகனம் கூட நம்ம கூட வந்து இறங்கவே இல்லைங்க. நம்ம பேருந்து தவிர வேறு எந்த ஒரு வாகனமும் நம்ம கூட வரலை. நம்ம இப்போது கல்லட்டியோட சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. மொத்தமாக வந்து ஊட்டியிலேருந்து உங்களுக்கு மசனக்குடி வரைக்கும் 36 குண்டை ஊசி வளைவுகளை உடைய சாலை தாங்க இந்த ஊட்டி சாலைன்றது. நீங்கள் இந்த சாலையான கல்லட்டி சாலை வழியாக பயணிக்கணுன்னா நீங்கள் பொது போக்குவரத்தான பேருந்தில் பயணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஊட்டியில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மூலயமா நீங்கள் பயணிக்க முடியுங்க. வாகனங்கள் மூலயமாவது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஓட்டுநர்கள் வந்து ஊட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது ஏன் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி இந்த சாலையை வந்து பேய் சாலை, பிசாசு சாலைலாம் சொல்கிறாங்கன்னா முக்கியமான காரணம் நம்ம வந்தப்பே நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு வரப்போ நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலை வந்து செங்குத்தாக இறங்குதுங்க. 36 கொண்டை ஊசி வளைவுகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கொண்டை ஊசி வளைவுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்தாக இருக்குங்க. இந்த சாலை ரொம்பவே குறுகலாக இருக்கிறதுனால ஒரு வாகனம் போகிறப்ப இன்னொரு வாகனம் வர்றதுன்றது ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மலையில் பயணிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய போக்குவரத்து விதின்றது வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா பெரிய வாகனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து வழி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே யாருமே அதை கடைப்பிடிக்கவே இல்லைங்க. நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது, ஒருத்தவங்களுக்கு கூட சரியாக இந்த மாதிரியான மலையேற்றங்களை கரெக்டாக வந்து ஓட்டவே இல்லைன்றது. இந்த சாலையை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னதுனால இந்த சாலையில் பயணிக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த சாலையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏறுவதற்கு அனுமதி இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய சொந்த வாகனத்தை சேர்ந்தவங்க தாங்க இதில் வந்து ஏறுறாங்க. இறங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. எதுக்குமே அனுமதி இல்லைன்றதுனால அதில் வரவங்க எல்லாமே ரொம்பவே தரமான திறமையான வாகன ஓட்டிகளாக தாங்க இருக்காங்க. இதில் ஏறுறவங்க பெரும்பாலும் சொந்த வாகனங்களை இயக்கிறதுனால அவங்களுக்கு சரியான விதிமுறைகள் தெரியவே இல்லைங்க. கல்லட்டியிலேருந்து ரொம்பவே செங்குத்தாகவே வந்து பார்த்திங்கன்னா மசனக்குடி வரைக்கும் இறங்கிட்டு இருக்குங்க சாலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை ரொம்பவே ஆபத்தான சாலைன்னு சொல்கிறாங்க. முக்கியமான பிரச்சனை வாகனத்துக்கு என்னென்னா, இன்ஜின் வந்து சூடாகி பிரேக் ஃபெயிலியர் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விபத்துகள் ஏற்படுது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து ஓட்டக்கூடிய நம்ம ஓட்டுநர்னு சொல்கிறதுங்க. முக்கிய அனுபவம் இல்லாத ஒரு ஓட்டுநர் இந்த சாலையில் பயணிக்குதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்க. பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இந்த சாலைன்றது ரொம்பவே ஆபத்தான சாலைன்றது நம்மளால் பயணிக்கிறப்போ நல்லாவே தெரியுதுங்க.
இந்த சாலையில் வந்து மினி பேருந்துக்கு மட்டும்தாங்க அனுமதி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொண்டை ஊசி வளைவில் கடைசி முனை வரைக்கும் வாகனம் போய் ஒட்டிக்கிட்டு தாங்க வந்து திரும்புது. நமக்கு ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவையும் கடக்கிறப்ப நமக்கு மரண பயம் வருதுங்க. எந்த அளவுக்கு இந்த சாலை ஆபத்தாக இருக்கோ அதே அளவுக்கு அழகுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு சாலையாக இருக்குங்க. ரொம்பவே வந்து அழகாக ரம்மியமாக இருக்குங்க இந்த சாலையில் நம்ம பயணிக்கிறது. நம்ம வந்தது கோடை காலமாக இருந்தால் கூட எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுதுங்க. நம்மளுடைய மலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டோங்க. இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் மசனக்குடி வரப்போகுதுங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருந்ததுங்க நம்மளோட பயணம். இதுக்கப்புறம் போகக்கூடிய சாலைன்றதும் ரொம்பவே ஆபத்தான சாலை தாங்க திரும்பவும் நம்ம பயணிக்க போகிறோம். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயம்லாம் இருக்குதுங்க. இங்கே யானைகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் புலிகளுக்கு காப்பகமும் இங்கே இருக்குங்க. ரொம்பவே ஆபத்தான ஒரு சாலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை. இந்த சாலையில் ஆபத்து என்னென்னா வனவிலங்கு மட்டும்தாங்க. மற்றபடி சாலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் அதிகமாக வந்துட்டு வனவிலங்குகளை பார்க்கணுன்னா நீங்கள் காலை நேரங்களில் வந்துட்டு மசனக்குடியிலேருந்து தெப்பக்காடு வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பந்திப்பூர் வனப்பகுதி வழியாக மைசூர் போனீங்க அப்படின்னா நிறைய விலங்குகளை வந்து பார்க்க முடியுங்க காலை நேரங்களில். அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள். ஆனால் இரவு நேரங்களில் 9 மணிக்கு மேலே இங்கே அனுமதி கிடையாதுங்க. 3 பேருந்துகளுக்கு மட்டும்தாங்க அனுமதி இருக்குது. நம்ம இப்போ மசனகுடி வந்துட்டோங்க. மணி சரியாக 2:40 ஆகுதுங்க. நம்ம 1:15க்கு ஊட்டிலேருந்து எடுத்தோம். இதே நீங்கள் கூடலூர் வழியாக வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 மணி நேரம் கூடுதலாக ஆகுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மசனக்குடி பேருந்து நிலையங்க. மசனக்குடியிலேருந்து இன்னும் வந்து ஒரு 6 கிலோமீட்டரில் தெப்பக்காடு வந்துடுங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வனவிலங்குகளை நிறைய பார்க்கலாம். இங்கே ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்கங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசனக்குடியிலேருந்து மாயார் வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இந்த சாலையில் பயணிக்க போகிறோம். இந்த மாயாறு அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா மாயாறு ஆறு தாங்க இந்த மாயாறுன்னு சொல்கிறாங்க. அந்த மாயாறு கரையை ஒட்டி தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காலனி பண்ணியிருந்தோம். அதுதான் தெங்குமரடா போயிருந்தோங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சாலையில் பயணம் பண்ணியிருந்தோம். சாலையே இல்லாத ஒரு இதில் பயணம் பண்ணோம். அந்த காணொலி நம்மளுடைய சேனலில் வந்திருக்கு. மறக்காமல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. கோடை காலங்களில் காட்டுத்தீ ஏற்படாமல் இருக்கிறதுக்காக செயற்கையாகவே வந்து சாலை ஓரங்களில் வந்து வனத்துறை வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தி வச்சுருக்காங்கங்க இந்த இடத்தங்கள் எல்லாத்தையுமே. இன்னும் இந்த பகுதியெல்லாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக தீ வச்சு அப்படியே எரிச்சிக்கிட்டே வராங்கங்க. நம்ம இப்போ மாயாறுன்ற பகுதிக்கிட்ட நெருங்கிட்டோங்க. இங்கே நம்மளால் வந்து அதிகமான மான் கூட்டங்களை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. நம்ம எடுக்கிறதுக்குள்ளே நிறைய போயிடுச்சிங்க. ஆனால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்கிறது போலவே மான் வந்து நிறைய மேயுதுங்க இந்த வனப்பகுதியில். இந்த பகுதியில் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றை யானை வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்துச்சு, அலப்பறை பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. நம்மளால் இன்றைக்கும் எந்த யானையுமே பார்க்க முடியலங்க. நம்மளும் ஒரு தடவையாவது யானையை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு தடவை கூட வந்துட்டு மாட்ட மாட்டேங்குதுங்க.
இந்த மாயாற்று கரைக்கு அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து கர்நாடகாவோட பார்டர் வந்து ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம இந்த மாயாறுன்ற ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாயாறு கிராமம். இந்த காணொலியை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க. வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க.